பிரைஸ் தி லார்ட். கட்டிடக்காரரின் உவமையை இயேசு ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். மத்தேயு 7:24-27 இவ்வாறு இயேசு சொல்கிறாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் அவன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருமழை சொரிந்தது, பெருவெள்ளம் வந்து கூட அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணல் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஏனென்றால் பெருமழை சொரிந்தவுடன் காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதிய போது அது விழுந்து அழிந்தது என்றாரு. இந்த உவமையில் இயேசு கட்டிட நுட்பங்கள் நன்கு அறிந்திருப்பதை நிரூபிக்கிறாரு. வெப்பமான கோடை மாதங்களில் கடற்கரை சுற்றியுள்ள வண்டல் மணல்கள் மேற்பரப்பில் கடினமாக இருக்கும். ஆனால் ஒரு புத்திசாலித்தனமான கட்டிடக்காரர் மேற்பரப்பு நிலைமையை கண்டு ஏமாற மாட்டான். சில சமயம் 10 அடி ஆழத்திற்கு மணலை தோண்டி பாறை வரை தோண்டி அங்கே தன் வீட்டிற்கு அஸ்திபாரம் போடுவான். குளிர்கால மழை பெய்யும் பொழுது யோர்தான் நதி கடலில் கலக்கும் போது அதன் கரைகளின் தண்ணீர் நிரம்பி வழியும் போது வண்டல் மணல் மேற்பரப்பில் கட்டப்பட்ட வீடுகள் நிலையற்ற அடித்தளத்தை கொண்டிருப்பதனால அது வெள்ளத்தை தாங்க முடியாது. ஆனால் பாறைகள் மீது கட்டப்பட்ட வீடுகள் வெள்ளத்தை தாங்கக்கூடிய வகையில் இந்த உவமையில் இயேசு தனக்கும் யூத மத ஸ்தாபனத்துக்கு இடையே ஒரு முடிவை எடுக்க மக்களை அழைக்கிறாரு. அதாவது அவர்கள் இயேசுவை ஏற்க வேண்டும் அல்லது யூத மத ஸ்தாபனத்தை ஏற்க வேண்டும். மத ஸ்தாபனம் மத பாசாங்கத்தனத்தின் நிலையற்ற அடித்தளத்தை மறைக்கும் ஒரு வகையான மேலோட்டமான நீதியை அது ஆதரிக்கிறது. வெப்பமான கோடை மாதத்தில் வண்டல் மணல்கள் கடின மேற்பரப்பை கொண்டது போல அது இருக்கிறது. இந்த உவமையில் இயேசு பரலோக ராஜ்யத்தில் உண்மையான வாழ்க்கையின் அடித்தளத்திற்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறாரு. அதாவது ஒரு பிரபலமற்ற வழியை சிக்கலான வழியாக இருக்கிறது. ஏனென்றால் அவற்றை பின்பற்றுபவர்கள் பிரபலமான மத ஸ்தாபனத்துடன் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதன் மூலம் காணப்படும் ஆறுதல் வழியை நிராகரிக்க வேண்டும். ஞானமுள்ள நபர்கள் வாழ்க்கையின் போதனைகளை நிலையற்ற மணலை கவனமாக ஆராய்ந்து இயேசுவே வாழ்க்கையின் ஒரே பாதுகாப்பான சத்தியம் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். அது பாறையில் மீது தனது வீட்டை கட்டினவரை புத்தியுள்ள மனுஷனை குறிப்பிடுகிறது. புயல் என்பது போல் எப்போது வரும் என்ற ஞானமுள்ள நபர் முன்கூட்டியே சிந்திக்கிறான். அவர்கள் இயேசுவின் வார்த்தைகள் என்ற பாறையிலே தியாகம் செய்து தங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார்கள். கலாச்சாரம் அல்லது மத கால நிலைகளை பொருட்படுத்தாமல் ஞானமுள்ள ஆண்களும் பெண்களும் இயேசுவின் மீது தங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார்கள் என்பதை வலியுறுத்தவே இந்த உவமையை இயேசு சொன்னாரு. ஆமேன்.